மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம IBPS PO ரிவர்ஸ்டு பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஸ்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நமக்கு 3 ஸ்டேஜஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ. இந்த 3 செக்ஷன் நடக்கும். இதுல ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுல இருக்கிற மார்க்கை நமக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவலா தான் இருக்கும். மெயின் எக்ஸாம்ல எடுத்த மார்க்கும் இன்டர்வியூல எடுத்த மார்க்கும் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 21. ப்ரிலிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இந்த 3 டேட்ல நடக்கும். 17th, 23rd and 24th. மெயின் எக்ஸாம் அக்டோபர் 12th அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கான கேப் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா 20 டேஸ். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 17th டேட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா கிடைக்கும். 24th இருக்கிறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்றதா இருக்கக்கூடாது, மெயின் எக்ஸாம் கிளியர் பண்றதா நம்ம ஃபோக்கஸ், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ இதுல எக்ஸாம் மோட் ஆன்லைன் தான். ஸோ அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங். கொஸ்டின்ஸ்ல சேஞ்சஸ் கிடையாது. 30, 35, 35 தான். மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு சேஞ்சஸ் கிடையாது. இதுவே ஆப்டிடியூடுக்கு 5 மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க. ரீசனிங்க்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் 100 மார்க். டியூரேஷனும் சேஞ்சஸ் கிடையாது. ஒவ்வொரு செக்ஷனுக்கு 20 மினிட்ஸ் தான் நமக்கு டைம். செக்ஷன் டைம் இருக்கிறதுனால 20 மினிட்ஸ் டைம். ஸோ ஓவரால 3 செக்ஷனுக்கும் 1 hour நமக்கு டைம் இருக்கு. இதுல நெகட்டிவ் மார்க்னு பாத்தீங்கன்னா அதுல சேஞ்சஸ் கிடையாது. ஒரு நெகட்டிவ் அட்டெம்ப்ட்டுக்கு, ராங் அட்டெம்ப்ட்டுக்கு 0.25 தான் நமக்கு நெகட்டிவ் மார்க். அடுத்தது மெயின் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதுல சேஞ்சஸ் இல்லை. இதுல ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 60 மார்க்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், இது ஆப்டிடியூடுக்கு பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ். ஸோ இதுதான் இந்த ரீசனிங் அண்ட் குவான்ஸோடது. இந்த 2 போர்ஷனுக்கு தான் டைமிங் வந்து அவங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. அதுவே பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கும் இங்கிலீஷ்க்கும் பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸுக்கு 35 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ். அதுவே இங்கிலீஷ்க்கு 35 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ். ஸோ இதுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இந்த 2 போர்ஷனும் நம்ம படிச்சு பாக்குறப்ப ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சரை பாக்குறப்ப நம்ம அந்த ஆப்ஷன்ஸை பாக்குறப்ப பிக்சடா நமக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். பட் மற்ற 2 ரீசனிங்கோ ஆப்டிடியூடோ கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு டைம் வேணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்ல லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் இருக்கு. லெட்டர் ரைட்டிங்க்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் வந்து டைம். ஸோ ஓவராலா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 225 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுல டைம் வந்து பாத்தீங்கன்னா 190 மினிட்ஸ். இதுதான் மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன். அடுத்தது இன்டர்வியூல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ்க்கு தான் எப்பயுமே அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேனல்ல உங்களுக்கு மார்க் கொடுக்கறது 100 மார்க்ஸ். இதுல முன்னாடி மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40 இருந்ததை இப்போ 35% அவங்க குறைச்சிருக்காங்க. யாருக்குன்னா SC, ST, OBC, PW கேண்டிடேட்டுக்கு 35% அவங்க குறைச்சிருக்காங்க. இதுதான் இதுல இருக்கிற சேஞ்சஸ். இதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ எப்பயுமே ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, மெயின் எக்ஸாம்ல எடுத்த மார்க்கை 80க்கும் இன்டர்வியூல எடுத்த மார்க்கை 20க்கும் கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க அவுட் ஆஃப் 100 மார்க்கை அவங்க டிட்டர்மைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல நம்ம இன்டர்வியூ பத்தி எல்லாம் எதுவுமே ஒரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அதாவது எப்படி சொல்றது, எப்படி நம்ம ஆன்சர் பண்றோம், எப்படி நம்ம பிஹேவ் பண்றோங்கிறது தான். ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மெயின் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னால அங்கேயே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்க போறோம், பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருக்க போறோம். அதே கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் அங்கேயும் கேட்க போறாங்க. சில பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நம்ம டீசெண்டா ஆன்சர் பண்ணோம்னாலே நமக்கு நல்ல மார்க் கொடுக்க போறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இன்டர்வியூல 100 மார்க் ஸ்கோர் பண்ணா நம்ம கிடைக்கக்கூடிய மார்க் எவ்வளவுதான்? 20 மார்க். அதாவது ஒவ்வொரு 5 மார்க்குக்கும் நமக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆக போறது 1 மார்க் தான். அப்போ பாஸ் மார்க்கு கண்டிப்பா மேக்ஸிமம் எடுத்துருவோம் நம்ம, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சென்டம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு ஆவரேஜா 80, அதான் 70 to 80, இதுதான் டாப் மார்க் அவங்க கொடுப்பாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெயின் எக்ஸாமுக்கு மட்டும்தான். மெயின் எக்ஸாம்ல நமக்கு எவ்வளவு மார்க் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட். ஈஸியா நமக்கு பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சேஞ்சஸ். இன்னொரு வீடியோல வேற கண்டென்ட்ல உங்களை வந்து பார்க்குறேன்.